ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் எ பிராண்ட் நியூ டே இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஸ்பைடர்மேன் லோன்லியாகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. நியூயார்க்கில் நடக்கிற தப்பு எல்லாத்தையுமே தட்டி கேட்டு அங்கே எந்த தப்பும் நடக்காத மாதிரி பார்த்துக்கிறாரு. அப்போது ஒரு நாள் இந்த நியூயார்க் சிட்டியில் ஒரு பெரிய டேங்கோட ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் தான் நம்ம ஸ்பைடர்மேன் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. டெலிபோர்ட் ஆற சக்தியை யாரோ இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவர் நிறைய விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஊர்ல இருக்கிற அந்த டேமேஜ் சென்டர் தான் இந்த எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு நடுவுல நம்ம படத்தோட 2வது ஹீரோயினான சேடல் சிங்கோட சிஸ்டருக்கு என்னாச்சு, ஸ்பைடர்மேனுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் என்ன சம்பந்தம், ஸ்பைடர்மேன் எதனால உண்மையெல்லாம் மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு, கடைசியில அவர் எதிர்பார்த்த மாதிரியே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட லவ்வர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாரா இல்லையா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் டிஸ்னி அவரோட ஒர்க்கை நல்லா கொண்டு போயிருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே கதையை நல்லா விறுவிறுப்பா எங்கேயும் குறை வைக்காத மாதிரி சூப்பரா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா ஸ்பைடர்மேனை நடிச்ச டாம் ஹாலண்ட் அவரோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச பார்ட் எல்லாத்துலயுமே அவர் ஆர்டிஃபிஷியலா தான் வெப்ப கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவாரு. ஆனா இந்த படத்துல எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவத்தை வச்சிருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனா அமைஞ்சது சினிமாட்டோகிராஃபர் தான். எதுக்குன்னா, ஃபைட் காட்சி எல்லாமே அனல் பறக்குறாப்புல சூப்பரா வச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே சினிமாட்டோகிராஃபரும் எந்த ஷாட்டையும் மிஸ் பண்ணாம சூப்பரா காமிச்சிருக்காரு. அதுலயும் ஹல்க்கும் ஸ்பைடர்மேனும் போடும்போது அந்த ஃபைட் காட்சியை ஸ்லோமோல நல்லா க்ளோஸ் அப்லாம் வச்சு சூப்பரா காமிச்சிருப்பாரு. அதுலயும் முக்கியமா ஹல்கோட ஐய காட்டுவாரு. அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஸ்பைடர்மேனும் அந்த சேடல் சிங்கும் பண்ற அந்த எமோஷன் காட்சிலாம் ஓரளவுக்கு நல்லா காட்டியிருக்காங்க சினிமாட்டோகிராஃபர். அதை க்ளோஸ் அப் ஷாட் மாதிரி வச்சு லாங் ஷாட்டா கொண்டு போயிருப்பாங்க. அதுலயும் ஸ்லோமோலாம் கலந்து சூப்பரா காமிச்சிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். சினிமாட்டோகிராஃபர் அந்த அளவுக்கு பூந்து விளையாண்டுருக்காரு. எதுக்குன்னா, கடைசி கிளைமேக்ஸா இருக்கட்டும், ஸ்பைடர்மேனோட இன்ட்ரோவா இருக்கட்டும், கடைசி எண்ட் கிரெடிட்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் நல்லா காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் மைக்கேல் அவரோட ஒர்க்க நல்லாவே பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், அது எல்லாமே எங்கேயுமே குறை வைக்காத மாரி நல்லா கொண்டு போயிருக்காரு. படத்துல டைரக்டர் டிஸ்னி கடைசி எதிர்பார்க்காத மாரி ஒரு சம்பவத்த வச்சு தான் முடிச்சிருப்பாரு. அதே மாரி டாம் ஹாலண்டுக்கும் எதிர்பார்க்காத மாரி ட்விஸ்ட்ட வச்சு முடிச்சிருப்பாரு. அதெல்லாம் டைரக்டர் காமிச்ச விதம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. படத்துல எமோஷனா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், ட்விஸ்ட்டா இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயுமே எதிர்பார்க்காத மாரி டைரக்டர் நல்லா காமிச்சிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் மத்த ஸ்பைடர்மேன எடுத்து பார்த்தோம்னா, இந்த படத்துல எமோஷன் காட்சிலாம் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மத்தபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வழக்கம் போல எண்ட் கிரெடிட்ஸ்ல சில சம்பவத்த வச்சு முடிக்கிறேன்னு பண்ணா டைரக்டர் இதுல என்னடா இது கடைசியில இப்படி வச்சு முடிச்சிட்டீங்களாடா அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்ட வச்சிருப்பாரு. அதையும் டைரக்டர் ஓரளவுக்கு நல்லாவே வச்சிருக்காரு. அது போக கடைசி கிளைமேக்ஸ்ல ஸ்பைடர்மேன் வில் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு போட்டு முடிச்சிருக்காங்க. அவரு எந்த படத்துல வராரு அப்படின்னு நமக்கு தெரியல. அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவெஞ்சர்ஸ்ல வராரா? இல்ல ஸ்பைடர்மேன் இன்னொரு பார்ட் எடுக்குறாங்களா? அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 8.1 குடுக்கலாம். இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.